விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வடகொரியா, தென்கொரியா எலியும் பூனையுமாக எப்போதும் சண்டை பிடித்துக் கொண்டே இருக்கின்ற நாடுகள். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒத்தே போகாது. அரசியல் ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. அடிக்கடி சண்டைகளும் மூண்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த தென்கொரியாவை விட வடகொரியாவை பற்றி பேசுகின்ற போது நிறைய ஆச்சரியங்கள் எங்களுக்கு இருக்கும். அதே நேரம் பயமும் இருக்கும். அதற்கான காரணம் அணு ஆயுதம். அதைவிட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், அந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிம் யோங் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். கொஞ்சம் விசித்திரமான மனிதராக இருக்கிறார் என்று சொல்லி இவரை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. ஒரு சர்வாதிகாரி போன்று நடந்து கொள்கிறார் என்று சொல்லி இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அந்த நாட்டினுடைய மக்கள் இன்னும் அவரை நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தரப்பு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வடகொரியாவில் இருந்து பல்வேறு கனவுகளோடு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றி பதக்கம் வென்றிருந்தாலும் கூட இப்போது சிக்கலில் மாட்டியிருக்கிறார்கள் இந்த வடகொரிய வீரர்கள். ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்று சொல்லி பரபரப்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கின்ற அளவுக்கு அப்படி என்ன தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கின்ற போது அதற்கு வந்திருக்கக்கூடிய பதில் இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு செல்ஃபி புகைப்படத்துக்கு சிரித்த முகத்தோடு நின்று போஸ்ட் கொடுத்த காரணத்துக்காக இவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அப்படி அவர்கள் யாருடன் நின்று அந்த செல்ஃபி புகைப்படத்தை எடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த வடகொரிய நாட்டினுடைய எதிரி நாடாக இருக்கக்கூடிய தென்கொரிய வீரர்களோடு தான் அவர்கள் அந்த புகைப்படத்துக்கு சிரித்த முகத்தோடு நின்று போஸ்ட் கொடுத்து விட்டார்கள். இதை அறிந்த வடகொரியா அதிருப்தி அடைந்திருக்கிறது. நாங்கள் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு அனுப்புகின்ற போதே விதிமுறைகளை சொல்லி இருந்தோம். மற்ற நாட்டு வீரர்களோடு நெருங்கி பழகக்கூடாது, குறிப்பாக தென்கொரிய வீரர்களோடு எந்த விதமான பழக்கமும் இருக்கக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கை கொடுத்தும் அதை மீறி ஒன்றாக நின்று செல்ஃபி புகைப்படம் எடுத்திருக்கிறீர்கள், சிரித்த முகத்தோடு நிற்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போவதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வெளிநாட்டு கலாச்சாரம் தொற்றி இருக்கிறதா என்று சொல்லி உங்களுடைய மனநலம் குறித்து வைத்தியருடைய அறிக்கையும் நாங்கள் பெறப்போகிறோம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த வடகொரிய நாடு. இந்த செய்தியை அறிந்த வடகொரிய வீரர்கள், நாங்கள் நாட்டுக்காக விளையாடி பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எதிராக இப்படியான ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்கப் போகின்றீர்களே என்று சொல்லி ஆதங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த வடகொரிய நாடு எடுக்கக்கூடிய சில முடிவுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு ஆச்சரியமும் வருகிறது, அதே நேரம் ஆத்திரமும் வருகிறது.